எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 29 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸோ என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி. இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு நாம பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு தர்மம். ஸோ தர்மம் ஒருத்தவங்களுக்கு தலை காக்கும். ஸோ உங்ககிட்ட சில விஷயங்கள் இருந்ததுன்னா அதை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலயமா தர்மம் தலை காக்கும்ன்ற ஒரு பதிவை உண்மையாலுமே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் என்றைக்கோ செஞ்ச புண்ணியங்கள் தர்மங்கள் உங்களை தலை காக்கும். உங்கள் முன்னோர்கள் செய்தது என்றைக்காவது ஒரு நாள் நல்லது செஞ்சாங்கன்னா அது உங்கள் வழியில் உங்களை தலை காக்கும். உங்கள் முன்னோர்கள் மேலே நம்பிக்கை வைங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பற்றி யோசிங்க. திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். ஏன் இந்த பதிவை சொல்கிறேன்னா, உங்களுடைய தர்மம் உங்களுக்கு தலை காக்கும். நீங்கள் செய்கிற புண்ணியங்கள் உங்களை என்றைக்காவது ஒரு நாள் உங்களை பாதுகாக்கும். நீங்கள் கஷ்டப்படும் போது இது உண்மையான நடந்த சம்பவம். 100% ட்ரூ உண்மை சம்பவம். தர்மம் தலை காக்கும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயமும் இப்போ உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் எதிர்காலத்தில் தர்மம் உங்களை ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை தலை காக்கும். இதை பிலீவ் பண்ணி தான் ஆகணும். முன்னோர்கள் எப்பயுமே தன்னுடைய தாய் தந்தை அவங்க இறந்து போனாலும் நம்மளை விட்டு போனாலும் நமக்கு நல்லது தான் நினைப்பாங்க. சில பேர் இறந்த உடனே அவங்க நமக்கு கெட்டது பண்ணிட்டாங்கன்ற ஒரு பேட் கிரியேஷன் மனிதர்கள் கூட இருக்குது. இவங்க இறந்ததுனால தான் நம்ம குடும்பத்துக்கு அதிக பாதிப்பு, நமக்கு அதிக பாதிப்புன்னு அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப தவறுதலான ஒரு விஷயம். ஒரு மனிதன் நம்மளை விட்டு பிரிந்து போய்விட்டாங்க. அவங்க இருக்கும்போது தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்தில் தான் அவங்க நம்மளை தலை காத்து நம்மளை வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்காங்க. நம்மளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி நம்மளை விட்டுருக்காங்க. அவங்கள என்றைக்குமே ஒருத்தவங்க இறந்தவங்கள இவங்களால தான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு எந்த வழியிலையும் நாம் சொல்லக்கூடாது. அவங்களுடைய தர்மத்தில் தான் நம்ம உண்மையாலுமே வாழ்ந்துட்டுருக்கோம். இதை அடிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த புரிதல் புரியும். யாரெல்லாம் லைஃப்பில் அடிபட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த புரிதல் புரியும். முன்னோர்கள் இறந்தவர்கள் எப்பயுமே நமக்கு இறந்தவங்க நல்லது தான் நினைப்பாங்க. அவங்க இருக்கும்போதே நல்லது தாங்க நினைப்பாங்க. அப்போ இறந்த பிறகு இன்னும் நல்லது தான் நினைப்பாங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க? நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எண்ணமாக இருக்கு அவங்களுக்கு. இறந்தவங்க யாராவது அப்படி நினைப்பாங்களா? உண்மையாலுமே சொல்கிறேன், இறந்தவங்க எதையுமே கொண்டு போகல. அப்படியே இந்த பூமியில் விட்டு விட்டு அவங்க உடல் கொண்டு விட்டு விட்டு தான் சென்றிருக்காங்க. எப்பயுமே இறந்தவர்கள் முன்னோர்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. உங்கள் குடும்பத்துக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. பெருசாக வர்றதை தடுப்பாங்க. பெருசாக வர ஆபத்தை தடுத்து சின்னதாக கொண்டு வருவாங்க நம்ம முன்னோர்கள். இதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிங்க. ஏங்க, ஒரு அம்மா அப்பான்றவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கிங்க. அவங்க பூமியில் இருக்கும்போது அப்பயும் நமக்கு நல்லது தான் நினைப்பாங்க. இறந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது உங்களை பெருசாக வர ஆபத்தை காப்பாற்றுறாங்க. நம்ம எல்லாம் இவங்களால தான் பிரச்சனை, இவங்க இறந்ததுனால தான் நமக்கு ஆட்டி வைக்குது, அம்மி ரொம்ப ஆட்டி வைக்குது அப்படின்னு மனசார யாரெல்லாம் வேதனையில் இருக்கீங்களோ அவங்களாம் வெளியில் வந்துடுங்க. எப்பயுமே முன்னோர்கள் இறந்தவர்கள் பூமியிலே அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு மேலோகத்துக்கு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை வாழ்த்துவாங்க, நமக்கு துணையாக இருப்பாங்க, பக்கபலமாக இருப்பாங்க. இதை யாரெல்லாம் லைஃப்பில் கஷ்டப்பட்டுருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் தெரியும். சரிங்களா? ஒரு இறந்தவர்கள் தன்னோட குடும்பத்தை வாழ வைக்குப்பாங்க. அவங்கதுதான் உண்மை. அதுதான் தர்மம். தர்மம் தலை காக்கும். நம்மளை தலையை காத்துட்டு இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள்
நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுனால தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. அவங்களுக்கு என்ன லாபம்? உங்களை கஷ்டப்படுத்துறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? பூமியில் வாழும்போதே ஒரு லாபமும் இல்லை. நம்மளை பெற்று எடுத்துட்டு நம்மளை ஆளாக்கி சமுதாயத்தில் வளர்த்து விட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது பூமியில் இருக்கும்போதே அவங்களுக்கு நம்மளால் ஒரு சில ஆதாயம் அவங்களுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க இறந்துட்டாங்க முன்னோர்கள். அப்படி இறந்தவங்க தன்னுடைய குடும்பத்துக்கு நல்லது தான் நினைப்பாங்க. இந்த மன உறுதியை பிலீவ் பண்ணுங்க. இந்த புரிதலை புரிஞ்சிக்குங்க. இவங்களால தான் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. தப்பு கணக்கு போட்டாதீங்க. எல்லாருக்கும் இந்த பதிவை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம் முன்னோர்கள் இறந்தவர்கள் நம்ம குடும்பத்துக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. இது உண்மை. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் சின்ன பொண்ணு தான், இல்லைன்னு சொல்லலை. என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். திஸ் இஸ் மை மாம். இவங்க இறந்ததுனால எனக்கு எப்பயுமே எனக்கு வர ஆபத்தை எல்லாமே தடுத்து என்னை பாதுகாத்திருக்காங்க. இது வரைக்கும் இப்போவும் எப்பவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் முன்னோர்கள் இறந்தவர்கள் நமக்கு எப்பயுமே நல்ல வழியை தான் காட்டுவாங்க. இந்த மனுஷன் போயிட்டா நம்ம குடும்பத்தை சோதிக்குதுன்னு எந்த காலத்துலையும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. தயவு செய்து தப்பான எண்ணத்தை தூக்கி வச்சிருங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். ஒரு மனுஷன் இந்த பூமியை விட்டு பிரிந்தவர்கள் பூமியில் இருக்க நமக்காக நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தில் தான் இருப்பாங்க. நம்ம மருமகள், நம் மருமகன்கள், நம் பிள்ளைகள், நம் பேத்திகள், பேரன்கள் அப்படி ஆசீர்வாதம் பண்ணுற ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. இறந்தவர்கள் காடுக்கு சமம். நம்ம கடவுளை எப்படி வழிபடுறோமோ அதேமாரி அவங்க இறைவன் இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்க நல்லது தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு வர ஆபத்தை தடுத்து, பெருசாக வர ஆபத்தை தடுத்து சின்னதா நமக்கு கை கொடுத்துட்ருக்காங்க. மறந்துடாதீங்க. அவங்களால என்னைக்கும் நமக்கு தொந்தரவுன்றது இருக்கவே இருக்காது. ஒரு மனிதன் பூமியிலேயே நம்மளை விட்டு பிரிந்தவர்கள் அவனுக்கு என்ன ஆதாயம்? நமக்கு தொந்தரவு கொடுக்கறதுனால. இந்த எண்ணத்தை மாற்றுங்க மக்களே. உங்களை பற்றி யோசிங்க. திங்க் அபௌட் யுவர் செல்ஃப். கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. தர்மம் தலை காக்கும். உங்களுக்கு பெருசாக வர ஆபத்தை சின்னதாக அவங்க பாதுகாத்து வராங்க. முன்னோர்கள் நமக்கு கடவுளுக்கு ஈக்குவலான நிகரானவங்கள். புரியுதா? ஈக்குவல். அவங்க ஈக்குவல் பர்சன். கடவுளுக்கு ஈக்குவலான பர்சன். இந்த பாயிண்ட்டை ஞாபகத்தை வச்சுக்கிட்டு நாம் என்ன தப்பு செஞ்சோன்னு அதை யோசிங்க. நம்ம என்ன தப்பு செஞ்சோன்னு அதை யோசிங்க. அதை விட்டுட்டு அவங்களால தான் பிரச்சனை, இவங்களால தான் பிரச்சனைன்ற எண்ணத்தை மாற்றிக்கிட்டு எப்போ ப்ளேம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, பழி போட்டுட்ருக்கீங்களோ அப்போ நீங்கள் கீழே போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு வெளியில் மறந்து உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பாருங்கள். கேட்கலையா? உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. இங்கே யாரும் யாருக்காகவும் எப்பயுமே மனிதர்கள் கடைசி வரைக்கும் இருக்க போகிறதில்ல. ஒரு கட்டத்தில் தனியால் தான் நம்ம வாழ போகிறோம். ஸோ கற்றுக்குங்க. தனிமை அதையும் நம்ம எதிர்கொண்டு அதையும் பாதுகாத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன் இந்த நிலைமைன்றது நம்மளால தான் இந்த நிலைமைன்றதை சிந்திக்கணும். இறந்து போயிட்டான் அவன், அதனால தான் இந்த பிரச்சனை, எனக்கு நிம்மதியை கொடுக்கல, எனக்கு பல தொந்தரவை கொடுத்துட்டாங்க. ஒருபோதும் நினைக்காதீங்க. அவங்களுக்கு என்ன ஆதாயம்? பூமியில் வாழும்போதே நம்மளால் அவங்களுக்கு ஒரு ஆதாயமும் இல்லை. நம்மளை பெற்றெடுத்த தாய் எப்பயுமே நமக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. பெற்றெடுத்த தாய் தந்தை இறந்தவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. அவங்க இறந்தவங்க கடவுளுக்கு ஈக்குவலானவங்க, நிகரானவங்க. இதை மைண்டில் வச்சுக்கிங்க. நமக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. பெருசாக வர ஆபத்தை தடுத்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க. இந்த புரிதல் எப்போ தெரியுமா வரும்? உண்மை நிலையை அறிந்தவனுக்கு மட்டும்தான் தெரியும். யாரெல்லாம் ஒருத்தவன் கஷ்டப்படுறானோ அவனுக்கு மட்டும்தான் புரியும்.
ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கவங்களுக்கு தெரியாது. அன்றைக்கே சொன்னாங்க, பாட்டு எல்லாருக்கும் இசை பிடிக்கும். அந்த இசையோட வரிகள் எப்போ தெரியுமா பிடிக்கும்? ஒரு மனிதன் அவன் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது தான் பாட்டோட வரிகள் புரியும். ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு தர்மம் தலை காக்கும் இந்த பதிவில் நம் முன்னோர்கள் நமக்கு எப்பயுமே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, பக்கபலமாக இருப்பாங்க, துணையோடு இருப்பாங்க. பூமியில் நம்மளால் எந்த ஆதாயமும் இல்லை அவங்களுக்கு. அப்படி இருக்கவங்க நம்மளை விட்டு பிரிந்து போன பிறகு நல்லா யோசிச்சு பாருங்கள், நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன ஆதாயம்? இதை யோசிச்சு பாருங்கள். வேர்ல்டில் அதர் கண்ட்ரீஸில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த பதிவு போட்டோம். ஒரு ஆளாவது இந்த பதிவை பார்த்துட்டு இந்த யோசனையில் ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ஐ ஆம் வெரி கிளாட். மகிழ்ச்சி தருணத்தை என்னோட வாழ்வில் மறக்க முடியாத தருணம். வாழ்க வளமுடன். என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பயுமே நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. தர்மம் தலை காக்கும். முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் உதவி பண்ணுங்க, இல்லைன்னா வற்புறுத்தி உதவி பண்ணாதீங்க. அந்த ஃபேமிலி நல்லா இருக்காது. கஷ்டப்பட்டு செய்யாதீங்க, இஷ்டப்பட்டு இன்ட்ரெஸ்டோட ஒரு குடும்பத்துக்கு வாழ்த்துங்கள். அதுவே உங்களை தலை காக்கும். உங்கள் முன்னோர்கள் எப்பயுமே நமக்கு பக்கபலமாக கூட இருப்பாங்க, பாதுகாப்பாக இருப்பாங்க. சரிங்களா? இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ஐ ஆம் வெரி கிளாட். மகிழ்ச்சி. லவ் யூ ஸோ மச். டேக் கேர். பை பாய். சி லேட்டர். உங்கள் சுகன்யா.